ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புத நிகழ்ச்சியில் ரெட் ஹில்ஸ் மீஞ்சூர் நெடுஞ்சாலையில் உள்ள நாயரு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுதர்சனர். சுதர்சனம் என்றால் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் என்று அர்த்தம். ஆனாலும் கூட ஸ்ரீ என்ற அம்பாளுடைய திருநாமத்துடன் ஸ்ரீ சுதர்சனர் அப்படிங்கிற இந்த திருநாமத்தோட எழுந்தருளக்கூடிய இந்த ஸ்ரீ சுதர்சன ஆலய செல்வோம் வாருங்கள். நாமாவளியில் சுயம்பு மூர்த்திக்கு அதிகமான பவர் இருப்பதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு நிகழ்காலையில் கவனித்தாலும் பெருமாளுடைய சக்கரமாக பாவிக்கப்படுவது மிக அபூர்வமாக புவியில் கிடைக்கக்கூடியது. அப்படி ஒரு அம்சமாக இங்கு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக பிரம்ம முகூர்த்தத்தில் இது திருப்பணி பூமி பூஜையை தொடரும் பொழுது அதிலிருந்து ஸ்ரீ சுதர்சனர் வெளிப்பட்டார். இந்த சுதர்சனரை ஸ்ரீசக்கரத்தினோட பிரதிஷ்டை செய்து இங்கு எழுந்தருளியுள்ள சுதர்சனரை வழிபாடு கொண்டு மக்கள் வருகின்றனர். இந்த சுதர்சனருடைய அம்சம் என்னவென்றால், சக்கரத்தாழ்வார் சக்கரமாக இருந்தாலும் கூட அவருடைய பின்பகுதி பிரதானமாக நரசிம்மர் இருந்து அருள் புரிவார். ஆனால் நரசிம்மரை பின்பகுதியில் ஒரு துவாரம் வழியாகவே செவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் முன்னே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் பெருமாளுடைய கையில் என்றும் சுழன்று கொண்டிருப்பது போல் பக்தர்களையும் சென்னை வாழ் மக்களையும் அகமத்தை அளித்து சில இயற்கை இடர்பாடுகளை குறைத்து நன்மையே பயப்பதற்காக புவியில் இருந்து எழுந்தருளி இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுதர்சனை சேவித்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் சிறப்பாக சுதர்சன ஹோமம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த சுதர்சன ஹோமம் அப்படிங்கிறது ஆயுஷு ஹோமத்துக்கு அப்புறம் சுதர்சனமான வாழ்க்கை சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லா வகை வளங்களையும் பெறுவதற்காகவும் எல்லா நலங்களை பெறுவதற்காகவும் எந்த தீட்டுகளும் இல்லாமலும் 3 லோகத்துக்கும் சேர்த்து செய்யப்படக்கூடியதான் இந்த சுதர்சன ஹோமம். அப்படிப்பட்ட இந்த சுதர்சன ஹோமம் பிரதானமாக திருமோகூர் என்று சொல்லக்கூடிய காளமேக பெருமாள் கோயில் மட்டுமே நடைபெற்று வருவதை நாம் அறிவோம். ஆனால் அதற்கு இணையாக இங்கே இருந்தக்கூடிய ஸ்ரீ சுதர்சனத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் சூரியனுக்கே உகந்தான முதல் நாளன்று இங்கே சுதர்சன ஹோமம் செய்யப்படுகிறது. மிகவும் விசேஷமாக பழங்காலத்து ரிஷிகளும் வேத விற்பனர்களும் இருந்து நடைபெற்றால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மிக சீரும் சிறப்புமாக இந்த நாமாவளியை காதில் கேட்கும் பொழுதே மந்திர அலையினால் உடல் மெய் சிலிர்ப்பதை இன்றளவும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டவர்கள் கண்டறியதை நம் கண்ணால் காண முடிகிறது. அவ்வளோ வரப்பிரசாதியான இந்த சுதர்சன ஹோமத்தில் பிரதானமாக முழு தேங்காய் என்று சொல்லக்கூடிய உரிக்காத தேங்காயை பிரார்த்தனை பண்ணி பிரார்த்தனைவாதிகளுடைய நம்ம கையில் அருளுகிறார்கள். இப்படி அருளப்பட்ட தேங்காய் 7 நாட்களிலிருந்து 21 நாட்களுக்குள் நம்மளுடைய இடர்பாடுகளை, திருமணத்தடை, புத்திரபாக்கியம், கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை, குழந்தைகள் அடிக்கடி அபாஷன் ஆகக்கூடிய பிரச்சனை, படிப்பு இன்மை, படிப்பு குறைவது, வாகன கடன் நிவர்த்தியாகுதல், வீடு வாசல் அபிவிருத்தி இல்லாதபடி இப்படி சுமார் அத்தனை பிரார்த்தனைகளும் 21 நாட்கள் நிவர்த்தி பண்ணி வழங்குவதால் இந்த வழங்கப்பட்ட இந்த தேங்காவை தன்னுடைய பலன்கள் அறிந்த பிறகு மீண்டும் இந்த ஆலயத்தில் வந்து சேர்ப்பது மிகவும் சிறப்பு. என்ன அர்த்தம் என்றால், கடவுளால் பிரார்த்தனை பண்ணப்பட்ட இந்த தேங்காயை கடவுளிடமே சமர்ப்பித்து என்னுடைய இடர்பாடுகளை நீக்கி கொண்டேன், உடைக்க முடியாத பிரச்சனைகளையும் ஒன்று இல்லாமல் செய்துவிட்டதுக்கு என்னுடைய தேங்காயில் இருக்கும் பூ போல் எனது மனதும் வெண்மை, ஆததால் இது பிறருக்கு பயன்பட்டு ஒன் சரணகதியில் சரணாதி அடைகிறேன் என்று சொல்லக்கூடிய அமைப்புடன் இந்த சுதர்சன ஹோமத்தில் வரக்கூடிய தேங்காயும் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீ சுதர்சனரும் இன்றளவும் அருள் பாலித்து கொண்டு வளங்களை வழங்கி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு.
மேலும் செர்கில்ஸிலிருந்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் அதிகமான பேருந்து வசதிகள் இங்கு இருப்பது கூடுதல் சிறப்பு. பிரதானமாக சுதர்சன ஆழ்வார் அப்படிங்கும் பொழுது நின்ற கோலத்தில் இருக்கக்கூடியவரும், ஏன் நரசிம்மருடைய ஒரு சில ஸ்தலத்தில் இருப்பதும் அறிந்திருப்போம். ஆனால் இவ்வாலயத்தில் கூடுதல் விசேஷமாக ராமர் லட்சுமணருடன் இங்கு பரியில் சுதர்சன ஆழ்வார் எழுந்தரிப்பது எங்கும் காண கிடைக்காத விஷயம். ஏனால் கலியுகம் மாறி பெருமாளுடைய ஒவ்வொரு யுகத்தையும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதில் ராம அவதாரத்தில் ராமருக்கு அருகில் சுதர்சன ஆழ்வார் இருக்கிறது இத்திருத்தலத்தை தவிர வேறு எங்கும் காண கிடைக்காத மிக அற்புதமான அமைப்பு கொண்ட அதிசயமான கோயில். இதை நம்ம சேவித்து கொண்டிருக்கிறோம். ராமர், சீதா, லட்சுமணர் அருகில் சுதர்சன ஆழ்வார் என்ன அர்த்தம் என்றால், ராமர் தன்னுடைய பக்தர்களுக்காக அனைத்து விதமான நன்மைகளையும் வழங்குவர். லட்சுமணர் தன் பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய துயரை நீக்குவர். சீதா தாயை போல் காப்பவள், பிறரை போல் காப்பவர்னால் பிராட்டியார். இவ்வளோ அம்ச நிலையில் இருக்கும் பொழுது இதை எல்லாம் சுழன்று வாழ்க்கை சக்கரத்தையும் வாழ்க்கை சக்கரம் பொருந்திய வண்டி சிறப்பாக ஓடுவதற்கும் சுதர்சன் ஆகிய நம்மளை காக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் இங்கு அருகில் இருப்பது கூடுதல் சிறப்பாகவும் விசேஷமாகவும் வரம் வந்து வணங்கும் அத்தனை பேருக்கும் வளங்களையும் வாழ்க்கையும் வளமற்ற வாழ்வையும் அழித்து கொண்டிருக்கிற அதி அற்புதமான சேத்திரத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். பேரிப்பட்ட இந்த அதி அற்புதமான சேத்திரத்தில் ஹோம நியதி அப்படின்னு ஒன்று கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது என்னவென்றால், ஒரு ஹோமமோ ஒரு யாகமோ, ஹோமத்துக்கும் யாகத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை அல்லது நண்பகல் வேலைக்குள் நிறைவு செய்வதற்கு எல்லாம் ஹோமம் என்று பெயர். எப்பொழுதும் எங்கும் செய்யப்படுவதெல்லாம் யாகம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஹோம நியதிப்படி உணவு உண்ணாமல் அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த வயிற்றில் எதுவும் சேராமல் தன்னை வருத்தி கடவுளிடம் செய்யக்கூடிய ஹோமம் அவன் ஏற்றுக்கொண்டு உடனடியாக பலனடையக்கூடிய அமைப்பாக இருப்பதால் இன்றளவும் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளைய ஆதித்ய கிருதத்துக்கு இணையான பலனை கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வேளையில் வெறும் வயிறுவுடன் உணவு உண்டாமல் இங்கு செய்யக்கூடிய சுதர்சன ஹோமம் எல்லாவித நன்மைகளை தருவதுடன் புத்திர பாக்கியமே இல்லைங்கிறதுக்கு புத்திர பாக்கியத்தை அருள்வதும், மேலும் முன்னே சொன்ன மாதிரி 19 விதமான நன்மைகளை அளிக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சுதர்சனரை வணங்கி அவருடைய அருள் ஜெயா டிவி வழியாக எல்லாத்துக்கும் கிடைக்கப்பெற வேண்டுமாய் பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்போணம் கோரக்கநாதர் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.